வருகின்ற காற்றும் சிறு பிள்ளையாகும் வருகின்ற காற்றும் சிறு பிள்ளையாகும் மரகத கிள்ளை மொழி பேசும் மரகத கிள்ளை மொழி பேசும் பூவாரி பொன்மேகமும் பொன் போலே நாளெல்லாம் விளையாடும் பூங்காற்று புதிதானது பொதுவாழ்வு சதிராடுது இரண்டு உயிரை இணைத்து விளையாடும் உயிரை இணைத்து விளையாடும் பூங்காற்று புதிதானது பொதுவாழ்வு சதிராடுது. வணக்கம் சந்திரமோகன். வணக்கம் மணி, எப்படி இருக்கீங்க? ரொம்ப சிறப்பா சந்தோஷமா இருக்கேன். பார்த்தாவே தெரியுது சிரிப்போட இருக்கீங்க என்று போலவே. சரி சந்திரமோகன், நிறைய இன்றைய இளைஞர்களுக்கு தெரியாது. அதாவது உங்க அப்பா வந்து ஆன்றைய தொலைக்காட்சி பாடகர். அது மட்டும் இல்ல, அவர் வந்து இரட்டையர். அவரோட சகோதரர் ராமசாமியோட, உங்க அப்பா வந்து லட்சுமணன், அவரோட சகோதரர் ராமசாமியோட சேர்ந்து நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. இரட்டையர்கள் பாடகர்கள் அவன் மிக பிரபலமான பாடகர்கள். அதுவும் அந்த காலத்து டி.எம். சௌந்தரராஜன், பி.பி. சீனிவாஸ் பாடல்கள் நிறைய பாடியிருக்காங்க. தொலைக்காட்சி வானொலிக்கெல்லாம் வர்றதுக்கு முன்னாடி கலைஞர்களுக்கு முதல் நண்பன் வந்து மேடை தான். நீங்க முதலாவது மேடை என்ன அனுபவம் என்ன? தொடக்கப்பள்ளியில வந்து முதல்ல எனக்கு ஒரு 8-9 வயசு இருக்கும்போது முதல்ல ஒரு பாடுற வாய்ப்பு. பாடுறீங்களா, பாட ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. சரி பாட்டு பாடுங்கன்னா, முதல் பாட்டு என்ன பாட்டு பாருங்கன்னு கேட்டாங்க. நான் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து 82 நினைக்கிறேன். அப்போ வந்து மூன்றாம் பேர் 82. ஸோ அதுல வந்து பூங்காற்று புதிரானது ரொம்ப இனிமையான பாட்டு. அந்த பாட்டை தான் நான் முத பள்ளி பருவத்தில், அதாவது தொடக்கப்பள்ளியில பாடினேன். இந்த நிகழ்ச்சியிலயும் அந்த பாடல தான் நீங்க முதல்ல பாடுனீங்க. ஆமா. சரி, பாடகர் சந்திரமோகனுக்கு வந்து இசை கருவிகள் வாசிக்கிறதுல எப்படி ஆர்வம் வந்தது? 16 வயது வரைக்கும் பள்ளி பருவத்துல உங்க அப்பா வந்து பார்க்காத போது அவரோட புல்லாங்குழல் எடுத்து நீங்க அதெல்லாம் பண்ணிருப்பீங்க. அது இல்லாமலாம் நம்ம இப்ப வாசிக்கிறோம் இல்லையா, அது கண்டிப்பா பண்ணணும். ஏன்னா எப்பவுமே வந்து அது என்ன சொல்லுவாங்கன்னாக்கா, கேட்டா கொடுக்க மாட்டாங்க பெரியவங்களுக்கு. அது ஒரு கெட்ட பழம் இருக்கும். ஃப்ரூட் கொடுங்க, வாசிக்கிறேன்னா முடியாதுன்னு உடச்சிருவேன் அப்படிலாம் பேசுவாங்க. அது நம்ம சரி உடச்சிருவோம் தானே, சரி நீங்க இப்படி வெளியான கேட நான் ஒரு கை பார்க்குறேன். அப்படி எடுத்து ட்ரை பண்ண பொழுது எனக்கு அந்த ஓசை வந்தது. அப்புறம் நான் அதுல பயிற்சி பண்ணி சொந்தமா அப்புறம் ஒரு இசைக்குழுவிலையும் வலையோசைங்கிற ஒரு இசைக்குழுவில் வந்து நான் ஒரு மெம்பரா இருந்தேன். அதுல வந்து நான் தான் யங்கஸ்ட், ஒன் ஆஃப் தி யங்கஸ்ட். அப்போ 17 வயது தான். ஸோ அதில் நீங்க கடைக்குட்டியா இருந்தேன். ஸோ நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டோம். ஒரு பேன் ஒரு 13 பேரை வச்சு எப்படி அதுல எல்லாரும் உங்களை வந்து பேம்பர் பண்ணாங்களா இல்ல பூலி பண்ணாங்களா? அது வேற இருக்கு, ரெண்டுமே இருக்கு. பூலி மாறி உங்களுக்கும் இந்த 2வது பரிசுக்கும் நெருங்கின தொடர்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா பல ஆண்டுகள் கழிச்சு வானொலி பாட்டுத்திறன் போட்டியில உங்களுக்கு மறுபடியும் 2வது பரிசு கிடைச்சது. 1993 நடந்தது. 93 வந்து மறக்க முடியாத அனுபவம். ஏன்னா அதுதான் என்ன மீடியாவுக்கு கொண்டு வந்த ஒரு டைம் இல்லையா. நான் அப்போ வந்து இன்னும் எஸ்பிசியா இருந்த காலகட்டம். அந்த ரேடியோ டேலண்ட் டைம்ல வந்து 2வது பரிசு எனக்கு கிடைச்சது. எந்த பாடலுக்காக? கண்ணெதிரே தோன்றினாள் என்ற பாடல். என்னைக்குமே அந்த காலகட்டத்தில் நீங்க நிறைய டிஎம்எஸ் பாட்டு பாடுனீங்களா? டிஎம்எஸ் பாட்டை பத்தி சொல்லணும்னா 20 எபிசோடு இது வச்சாலும் பத்தாது நம்மளுக்கு. அது அவ்வளவு விஷயம் இருக்கு அவரு. ஏன்னா தமிழ் இன்ன வரைக்கும் தமிழ் சுத்தமா பாடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அவரு தான். அந்த காலகட்டத்தில் நான் சொல்றது நீங்க யோசிச்சு பார்க்கணும். அந்த டைம் டெக்னாலஜி கிடையாது. இன்னைக்கு நல்ல கிறிஸ்பா நல்ல ஹாய்ஸ் எல்லாம் வச்சு கிளீனா கேட்கணும். அந்த காலத்துல கிடையாது. தப்பு பண்ணா மறுபடியும் ஆரம்பத்துல இருந்து அந்த மாதிரி டைம்ல கூட எவ்வளவு தெளிவா அழகா பாடி இருக்காருன்னா அது எனக்கு பெரிய விஷயம். உண்மையில எனக்கு வந்து தமிழ் கத்துக்கணும், தமிழ் ஒழுங்கா பேசணுங்கிற ஆர்வம் வந்தது அவர் பாடல்களை கேட்டுதான்.